தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே அடுத்தடுத்து 3 வாழைத்தோட்டங்களில் தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென எரிந்த தீ வேகமாக பரவியதால் தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். தீயை கட்டுப்படுத்த வேலை எந்த அளவுக்கு துரிதப்படுத்தப்பட்டிருக்கு, அது தொடர்பான விவரம். வணக்கம் பிரியங்கா. திருச்செந்தூர் அருகே உள்ள காயமொழி கிராமம் ஊத்தங்கர விலையில் விவசாய நிலத்தில் மின் கசிவு காரணமாக தீப்பிடித்து எரிந்தன. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயானது அருகில் உள்ள அடுத்தடுத்து 3 வாழை தோட்டங்களில் பிடித்தது. இதனால் திருச்செந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தீயணைப்பு துறையினர் காயாமொழி சேர்ந்த பாஸ்கர் என்பவர் வாழை தோட்டத்தில் தீயை அணைக்க வந்தனர். அதற்குள் உடங்குடி சிவன்ராஜ் என்பவர் 4.5 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்ட சுமார் 5 லட்சம் மதிப்பிலான 4500 கொலை வாழை முற்றிலும் தீயில் கருகியது. பாஸ்கர் என்பவர் வாழை தோட்டத்திலும் 1 லட்சம் மதிப்பிலான சுமார் 500 கொலை வாழை தீயில் கருகியது. மேலும் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயானது அடுத்து தென்னை தோட்டத்தில் பரவியது. இதனால் சாத்தாங்குளம் தீயணைப்பு துறையினருக்கு தீயை அணைத்து வந்தனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேரமாக போராடி தீயை அணைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்.